This is another random day of my life as a law student and a fitness content creator. இங்கிலீஷில் பேசின உடனே இந்த வடக்கு நண்பர்னு நினச்சிக்க போகிறீங்க. தமிழ் பையன் தான், நான் ஷெரீஃப். இதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்துக்கு இந்த vlogல வரப்போகிற மாதிரி தான் என்னோட வாழ்க்கை இருக்கும். ஏன்னா நான் ஃபைனல் இயர் அண்ட் இது என்னோட ஃபைனல் செம். முடிஞ்ச அளவுக்கு vlogவை விறுவிறுன்னு எடுத்துன்னு போக பார்க்குறேன். அதனால் லைக்கை போட்டு ஃபாலோ பண்ணிட்டு vlogவை பாருங்கள். அப்புறம் நான் இந்த நைட் ஒர்க் அவுட்லேருந்து மார்னிங் ஒர்க் அவுட்க்கு ஷிஃப்ட் ஆயிருக்கேன். இன்றைக்கி வந்து பைசப் அண்ட் ட்ரைசப் ஒர்க் அவுட் தான், அதாவது ஆம் டே. இனி வழக்கத்துக்கு மாறாக பயலவ கூட இல்லாமல் ஒர்க் அவுட் தனியாக தான் போடணும். அப்போ தான் சீக்கிரமாக ஒர்க் அவுட் முடிச்சுட்டு நேரத்துக்கு பஸ் ஏறி 10 மணிக்குள்ள கிளாஸ்க்கு போக முடியும். அப்புறம் என்னென்ன ஒர்க் அவுட் போகிறேன்னு சொல்லிட்டு எல்லா vlogலையும் சொல்லிட்டு இருக்க முடியல. அது கேப்ஷனில் போடுறேன், உங்களுக்கு யாருக்கா வேணா பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த ஃபிட்னஸ் கான்டென்ட் கிரியேட்டராக இருக்கிறதுல கடுப்பு என்ன தெரியுமா, ஜிம்ல எல்லா இடத்துக்கும் இந்த ட்ரைபாடும் கையுமா சுற்றிட்டு இருக்கணும். காலைல ஒர்க் அவுட் போட வர ஆண்டி அங்கிள்லாம் ஒரு மாதிரி குருன்னு பார்ப்பாங்க. அதெல்லாம் பழகிடுச்சுன்னா கங்க்ராச்சுலேஷன். அப்புறம் வேகமாக ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பக்கெட்ல இருந்து வே ப்ரோட்டீன் எடுத்து ஒரு 2 ஸ்கூப்பை போட்டு போஸ்ட் ஒர்க் ஷேக்காக குடிச்சிட்டேன். இந்த பக்கெட் காலியானதும் இதை தூக்கி போடாமல் எங்கள் வீட்டு பாத்ரூம் வாலியாக அதை ப்ரௌன் பண்ணான்னு இருக்கேன். எனக்கு சொல்ல மறந்துட்டேன், வே ப்ரோட்டீன் ஒன்றா ஜிஎன்சியில் வாங்க. ஜிஎன்சியில் வாங்கினா என் கோட் ஷெரீஃபை போட்டு வாங்குங்க, லிங்க் பயோவில் இருக்கு, வாங்கிக்கோங்க. வே ப்ரோட்டீன் வாங்கியே ஆகணும்லாம் அவசியமே இல்லை. ஆனால் கொஞ்சம் சமைக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் இப்படி மடக்குன்னு குடிக்கிறேன் பாருங்க. இதிலே 50 கிராம் ப்ரோட்டீன் எனக்கு ஈஸியாக கிடச்சிடும். தின்னு முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்டு வெள்ளை சட்டையை மாட்டிட்டு ஷூசாக்ஸ்லாம் போட்டுக்கிட்டு காலேஜ் கிளம்பிட்டேன். ரூட் பஸ்ஸில் தான் போகணும், அதனால நான் பஸ் ஸ்டாப்புக்கு தான் போகணும். அப்புறம் பஸ் வந்துச்சு, பஸ் ஏறி உட்காந்தேன். அப்படியே அழகாக ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ண ஊர் வந்துடும். அப்படியே பஸ் ஸ்டாண்டில் இறங்கி காலேஜுக்கு நடந்து போகிற வேலை தான், கொஞ்சம் கிட்ட தான் இருக்குது, ஈஸியாக போயிடலாம். நண்பன் வேற காலங்காலத்தில் டிடிஎம் போட்டு அடி அடிச்சுக்கிட்டு தான், இல்லை எப்படி சொல்லக்கூடாது, அடி வாங்கிக்கிட்டு இருந்தான். அப்புறம் கொஞ்சம் நேரம் கிளாஸ் கவனிச்சுட்டு நான் கவனிச்சேன், இவன் கவனிக்கல. பிரேக் டைமில் கேண்டீனில் டீ குடிச்சதுக்கப்புறம் லெக்சர் ஹாலில் ஒரு சின்ன ப்ரோக்ராம், அதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம மற்ற நண்பர்களோட கொஞ்சம் ரீயூனியன் ஆகிட்டு ஃபைனல் இயர் வந்துட்டோமே அப்படின்றதால கொஞ்சம் அப்படி வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த 5 வருஷத்தில் இந்த பயலோட பெருசாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்ததே கிடையாது. அப்புறம் அவ்வளோதான், இவன் கூட்டிட்டு வந்து பஸ் ஏற்றி விட்டான், போய் தொழடா அப்படின்னு. அப்புறம் நம்ம நவாஸ் வீட்டில் ஒரு விருந்து இருந்துச்சு, அதனால் கூப்பிட்டுருந்தான். அதனால் அங்கே போய் தான் திங்கணும். வேகமாக வீட்டுக்கு வந்ததும் காலைக்கு ஏறி பிக்கப் பண்ணிக்கிட்டாரு. எங்களுக்கு முன்னாடி ஒரு கேங்கு போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா. நாங்கள் ரொம்ப லேட்டாக போனதால பீஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சு போல. பசியில் வந்து பீஸ் இல்லைன்னா நம்மளை பீஸாக ஆக்கிடுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே உஷாரா பீஃப் பவுடர்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிட்டான், பழகி தெரிஞ்ச பையன். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு டீயை போட்டுட்டு ஊன உள்ளலாம் உட்காந்தோம். டீ கடையில் வந்து உட்காந்து சீட்டு கட்டடா விளையாடுறீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அடிச்சு தோத்துறதால நாங்கள் வேறு கடைக்கு வந்துட்டோம். அங்கே கேம் நல்லா விறுவிறுப்பாக போச்சு. நம்ம தாரிக் பை மண்ணை கவி விட்டார். அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து திரும்ப கொஞ்ச நேரத்தில் ஜிம்க்கு கிளம்பி போனேன். அண்ட் ஈவினிங் நிறைய விஷயங்கள் நினச்சி ஒரு மாதிரி குழம்பி போய் ரொம்ப லோவாக இருந்தேன். அப்புறம் நம்ம காலைக்கேர் நல்லா மணிக்கணக்காக சொற்பொழி வாட்டுறதால தான் வயிறு கொஞ்சம் லேசாச்சு. நானும் அதே மனநிமதியோட வீட்டுக்கு வந்து ப்ரோட்டீன் எடுத்துகிட்டு நானும் முடிச்சிட்டேன். சரி, ரைட், அடுத்த விளாக்ல பார்க்கலாம்.